இது வந்து நாங்க ஊருக்கு போற அன்னைக்கு நைட்டு தம்பி வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தான். அவன் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ, அதுக்காக ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தான். இந்த ஜங்ஷனில் புதுசா கௌரி கிருஷ்ணா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்னையில ஒரு ஃபேமஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட். எங்க 3 பேத்தையும் மட்டும் விட்டுருந்தா, நாங்க ஏதாவது ஒரு நல்ல நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வந்திருப்போம். அப்பா, அம்மாவும் வரனால அன்னைக்கு சாட்டர்டேனால எங்க அப்பா வந்து சாட்டர்டே அன்னைக்கு நான்வெஜ் பேர கூட சொல்ல மாட்டாரு. மோஸ்ட் ஆஃப் நானு, தம்பி, ஹஸ்பண்ட் மட்டும் தான் வெளிய போய் இந்த மாரி சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாரி ஃபேமிலியா போய் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து இந்த மாரி ஃபேமிலியா போறது ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் முன்னாடி வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போவோம். ஆனா, இந்த மாரி ஃபேமிலியா போய் நல்லா சாப்பிட்டு வருவோம். பட் மேரேஜ் அப்புறம் அப்பா, அம்மா கூட போறதே இல்ல. ஸோ, அதனால இனிமே வெளிய அடிக்கடி இந்த மாரி போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லியிருக்கேன். சரின்னு அப்பா வெளிய கூட்டு போயிருந்தாரு. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. நாங்க ரொம்ப மினிமலா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா, நைட் டைம் எனக்கு எதுவுமே பெருசா சாப்பிட இஷ்டம் இல்ல. அதுவும் இல்லாம நான் டாக்டர்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரதுக்குமே லேட் ஆயிடுச்சு. 9:00 மேல ஆயிடுச்சு நாங்க ஹோட்டல் கிளம்பவே. ஸோ, க்ளோசிங் டைமு. அப்ப என்ன அவைலபிளா இருந்ததோ அதான் சாப்பிட்டு இருந்தோம். ரவா தோசை, பூரி, மசால் தோசை. பாலாஜி மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வாங்கியிருந்தான். ஏதோ முருங்கை பொடி தோசை வந்து வாங்கியிருந்தான். ஸோ, எல்லாரும் சாப்பிட்டு ஹேப்பியா வீட்டுக்கு வந்துட்டோம். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.